மகிழ்வோடு தருவே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் பெறவே நிறை வாழ்வை பெறுவோம். நிறைவாய் வருவோம் ஜீவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா கால 2ஆம் வாரத்திற்கு வந்துள்ளோம். இறை இரக்க ஞாயிறு என்றும் இன்று அழைக்கப்படுகின்றது. இறை இரக்கத்தை நாடி ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். இறந்து உயிர்த்த இயேசு முதலாக தன் சீடகத்தி மதலேனா மரியாவின் வழியாக தனது உயிர்ப்பை உறுதி செய்துவிட்டு கலிலேயாவில் தன் சீடர்களை சந்திக்க செல்லுகிறார். இயேசுவின் மரணத்திற்கு பின் மற்ற சீடர்கள் பயந்திருக்க துணிவோடு வெளியே வந்த தோமையார் மூலம் மீண்டும் தன் உயிர்ப்பை அறிக்கையிட செய்கிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று போற்றி ஆண்டவரை கண்டு கொண்ட தோமையார் மூலம் காணாமல் இயேசுவை நம்பும் நம்மை எல்லாம் பேறு பெற்றோர் என்று வாழ்த்துகின்றார். இயேசுவை சந்தித்த பலரும் தங்கள் வாழ்க்கையில் பெரியதோர் மாற்றத்தை அடைந்தது போல நாமும் அவர் பெயரில் நம்பிக்கை கொண்டு அவரின் பேரிரக்கத்தை பெற்று அவரின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாட்டங்களில் நிறைவாய் பங்கேற்போம். பத்ரிசியாரின் மார்பு கவசம். கிறிஸ்துவே இன்று என்னை காத்தருளும். கிறிஸ்துவே நீர் என்னுடனும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் மீதும் எனக்கு கீழும் எனக்கு மேலும் எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும் நான் உறங்கும் போதும் நான் எழும்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களிலும் என்னை காண்கின்ற அனைத்து கண்களிலும் நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தெய்வீக பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. லியாஸ் ரியா தன்னுடைய 8ஆம் பிறந்த நாளை சிறப்பிக்கின்றார். இக்குழந்தைக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர இந்த பலியில் மன்றாடுவோம். மேலும் மரித்த வைட்டஸ் ரோஜ் 1ஆம் ஆண்டு நினைவை சிறப்பிக்கின்றார்கள். ரீட்டா 16ஆம் நாளை சிறப்பிக்கின்றார்கள். திரேசா, கே ஜே ஜேக்கப், மேரி நிர்மலா, ஜெயந்தி, சசிரேகா, நெடுஞ்செழியன், வின்சென்ட், திலகவதி, அல்ஃபோன்ஸ், சிரில், லில்லி புஷ்பம், சூசை பெர்னாண்டோ, ஜேம்ஸ், மேரி பாத்திமா இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக நாம் மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அன்பிய மக்கள் அவர்களுடைய அன்பியத்தார் அனைவரும் நல்ல முறையில் இருக்கவும் அவருடைய வேண்டுதலுக்காகவும் இந்த தெய்வீக பலியில் நாம் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில்
உயிர்த்த இறைவனை நம்பாமல் சீடர்கள் கடின உள்ளத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களை இயேசு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தோன்றி அவர் உயிரோடு இருப்பதாகவும் அவருடைய கைகளிலும் கால்களிலும் அவர்களுடைய விரலை இட்டு நம்ப செய்கின்றார். கிறிஸ்துவத்திற்கு அடிப்படை நம்பிக்கை. சில நேரங்களிலே நாம் நம்பிக்கை இழந்து நாம் நம்முடைய கடவுளை விட்டு விலகிய தருணங்களுக்காக நாம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். இதோ இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அநேகம் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள இரக்கத்தின் நிறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளனை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரக்கத்தால் நாங்கள் மீட்கு கொள்ளப்பட்டதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12-16 முடிய. அந்நாட்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்துதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாவரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவியால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு வந்து திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்கமளிப்போம், அகமகிழ்வோம்.
செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், அவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட்டேன் ஆயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 9-11 மற்றும் 12-13 மற்றும் 17-19 முடிய. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று நான் பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனைப் போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பை பற்றியும் எழுதிவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இதோ இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து அச்சம் கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து மாதம் வச்சு. நல்லா இருக்குமா. பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். சென்ற ஞாயிறு என்ன சிறப்பித்தோம்? உயிர்ப்பு. தூங்குனீங்களா, தூங்காமல் மாசு பார்த்தீங்களா? தூங்கிட்டு இருந்தீங்களா, இல்லைன்னா தூங்காமல் நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்களான்னு கேட்டேன். இந்த பாஸ்கா ஞாயிறு 2ஆம் பாஸ்கா ஞாயிறு, இதை வேறொரு ஞாயிறாக நாம் தாய் திருவை கொண்டாடுகின்றது. வேற என்ன ஞாயிறாக இதை கொண்டாடுது? இறை இரக்கத்தின் ஞாயிறு. அதாவது 2000 ஆண்டு அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் அந்த மாபெரும் ஜூபிலி, இந்த வருஷம் என்ன ஜூபிலி கொண்டாடுறோம்? இதுவும் ஜூபிலி. 2000 ஆண்டுகள் ஆகி அது மாபெரும் ஜூபிலி, இந்த கிரேட்டர் அந்த ஜூபிலியை கொண்டாடுகின்ற பொழுது ஈஸ்டர் கழிஞ்சு வர, அதாவது 2வது பாஸ்கா அந்த ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட அவர் பணிக்கின்றார். காரணம் என்னவென்றால், இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய இறப்பு, இயேசுவினுடைய உயிர்ப்பு அனைத்துமே இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக அவர் பார்க்கின்றார். எனவே நாம் அந்த உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்த ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக சிறப்பிக்க வேண்டும், இறைவனுடைய இரக்கத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று அவர் இந்த நாளை இறை இரக்கத்தின் ஞாயிறாக அறிவித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மீட்பின் வரலாற்று பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு முழுவதுமே, அந்த பழைய ஏற்பாடு முழுவதுமே இறை தந்தையின் இரக்கம்தான் அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டையும் பார்த்தால் இறைமகன் இயேசு இரக்கத்தின் முகமாக இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அவருடைய வாழ்வு முழுவதுமே அவர் இரக்க செயல்கள் தான் செய்கின்றார். மூன்றாவதாக
திருத்துதர்கள், இன்றைய முதல் வாசகம், பரிசுத்த ஆவி திருத்துதர்கள் வழியாக பல இரக்க செயல்களை செய்வதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. எனவே இந்த மூவரு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார், அவர்கள் இரக்கத்தை இந்த உலகம் முழுவதும் பொழிந்து அவருடைய இரக்கத்தால் தான் இந்த உலகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இயேசுவில் பிரியமானவர்களை நாம் இன்னும் விரிவாக பார்த்தால், பழைய ஏற்பாட்டில் இறைத்தந்தை எல்லா இடங்களிலும் அவருடைய இரக்கம் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது மோயிசினை அனுப்புகின்றார். அவர்களை மீட்டு கொண்டு வா, நான் உனக்கு ஒரு வாக்களிக்கப்பட்ட நாட்டை உனக்கு கையளிக்கின்றேன், எனவே அவர்களை மீட்டு கொண்டு வா என்று அனுப்புகின்ற பொழுது அங்கே இறைவனுடைய இரக்கம் வெளிப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். அதாவது இஸ்ரேல் மக்கள் என்ன கூவி அழைக்கிறாங்க? ஹலோ, இஸ்ரேல் மக்கள் கடவுளினுடைய கூவி அவர்களை நோக்கி அழைக்கின்ற பொழுது அவருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக, அவருடைய வலிகளை தன்னுடைய வலிகளாக அவர் பார்க்கின்றார். அதாவது அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரல், நான் கேட்டேன், ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என்று ஆண்டவர் மோயிசினை பார்த்து சொல்கின்றார். எனவே அவர் மோயிசினை அனுப்பி அவர்களை மீட்டு கொண்டு வருவதை, அவருடைய இரக்கம் அங்கே வெளிப்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த பாலை வனத்திலே பயணிக்கின்ற பொழுது பல நேரங்களிலே அவர் விடுதலை அளித்த கடவுளையே அவர்கள் பழித்துரைக்கின்றார்கள். அவர்கள் புரணி பேசுகின்றார்கள், வேற்று தெய்வத்தை வழிபடுகின்றார்கள். உண்மையான தெய்வமாகிய கடவுளை வழிபடுவதை விட்டுவிட்டு வேற்று தெய்வத்தை வழிபடுகின்றார்கள். இருந்த போதிலும் இறைவனுடைய இரக்கம் அவர்களை மன்னித்து மீண்டும் அவருடைய மக்களாக ஏற்றுக்கொள்கின்றார். எனவே இந்த பழைய ஏற்பாட்டில் இறை தந்தையின், நம்முடைய தந்தையின் இரக்கம் வெளிப்படுவதை எல்லா இடங்களிலும், நீங்கள் இறைவாக்கினர்கள் நூல்களிலும் பார்க்கலாம், அல்லது தொடக்க 5 நூல்களிலும் பார்க்கலாம். எல்லா நூல்களிலும் இறைவனுடைய இரக்கம்தான் அங்கே வெளிப்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் தந்தையின் அன்பு மகன் இரக்கத்தின் முகமாக இருப்பதை பார்க்கலாம். எல்லா இடத்திலும் அவர் கானாவில் முதலாக தன்னுடைய அதிசயத்தை செய்கின்றார். கானா தொடங்கி எல்லா இடங்களிலும் அவர் அவருடைய இரக்கத்தை மக்கள் மீது பொழிந்து கொண்டே செல்கின்றார். அவர் செய்த எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் அடிப்படையாக இருந்தது என்னது? அவர் இரக்கப்படுகின்றார், அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இறைமகன் இயேசு அவர் சென்ற இடங்களிலெல்லாம் இரக்கத்தை பொழிபவராக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல தூய ஆவியாரின் வழியாக இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவியை ஊதி அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, அந்த தூய ஆவியை பெற்ற கணம் முதல் அவர்கள் பல வல்ல செயல்களை செய்கின்றார்கள். பேதுருனுடைய நிழல் பட்டவர்கள் எல்லாம் சுகமடைகின்றார்கள். எனவே தூய ஆவியாரினுடைய இரக்க செயல் திருத்தூதர்கள் வழியாக நாம் காண்கின்றோம். எனவே இந்த மூவரு இறைவன் பல இடங்களில் எல்லா இடங்களிலும் அவருடைய இரக்கம் வெளிப்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியுது. எனவேதான் இன்றைய ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறு என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 5, மலைப்பொழிவு. பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் என்ன பெறுவாங்க? இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் இரக்கமே கொடுக்கல, இரக்கமே காட்டலை, பிறருக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால், ஆனால் எனக்கு மட்டும் இரக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. அதாவது நாம் தவறு செய்கின்ற பொழுது நாம் நீதிபதிகளாக மாறிவிடுகின்றோம், பிறர் தவறு செய்கின்ற பொழுது நாம் என்னவா மாறுறோம்? நான் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் ஏதாவது பிரசங்கம் வைக்கணும்னு தோணும். மன்னிக்கவர்களாக மாறணும். அதாவது இரக்கம், நீங்கள் இரக்கமுடையவர்களாக இருந்தால்தான் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு அந்த மலைப்பொழிவு தொடர்ந்து ஒரு 3 அதிகாரங்கள் அழகாக கூறியிருப்பார். அதாவது நீங்கள் மன்னித்தால்தான் மன்னிப்பு பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். அதை வடிவேல் ஒரு காமெடியில், உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா
தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு மீனிங். அதாவது பிறர் அவங்க எக்கேடு கெட்டாவது போட்டோம், ஆனால் எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் வலி, எனக்கு மட்டும்தான் வேதனை, உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க என்கின்ற மனநிலை இன்று பொதுவாகவே இருக்கின்றது. இறக்கப்படுகின்றோமா? பிறரை பார்த்து, குறிப்பாக கஷ்டப்படுறவங்களை பார்த்து இறக்கப்படுறோமா? அல்லது அதில் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோமா? இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே குறிப்பாக இன்றைய நாட்களிலே இரக்கம் என்பது குறைந்து கொண்டே தான் இருக்கின்றது. இரக்கம் இல்லை என்றால் மனிதர்களாகிய நாம் மிருகங்களாகத்தான் மாறிப்போகுவோம். எனக்கு என் குடும்பம், என் வீடு என்கின்ற மனநிலை தான் இங்கே அதிகமாக காணப்படுகின்றது. பிற நலம் அல்லது பிறருடைய வளர்ச்சியில் நாம் மகிழ்கின்றோமா என்றால் அது இல்லை. காரணம், இரக்க குணம் நம்மை விட்டு தொலைந்து கொண்டே போகின்றது. இந்த இரக்க குணம் நம்முடைய பிறப்பிலிருந்தே இயல்பாக நமக்கு இருக்கின்றது. அதாவது சொல்லி கொடுத்தாங்களா இரக்க குணத்தை? சின்ன வயசுலேருந்தே நமக்கு எல்லாருக்கும் இந்த இரக்க குணம் இருக்கின்றது. ஆனால் வளர வளர நாம் அந்த இரக்க குணத்தை இழந்து கொண்டே இருக்கின்றோம். காரணம், நாம் சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டே இருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த மத்தேயு 5:7 இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பதை இன்றைய நாளின் சிந்தனையாக நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். நான் இரக்கமுடையவனாக இருக்கின்றேனா? நான் இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நான் இரக்கமுடையவளாக நான் இருக்கின்றேனா என்பதை நாம் சிந்திப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இயேசு அவரை போட்டு அடித்து நம்ம வந்து தவக்காலத்தில் சிந்தித்தோம். குறிப்பாக பெரிய வெள்ளியில் நாம் அதிகமாக சிந்தித்தோம். இயேசுவை அடித்து அவரை காரி உமிழ்ந்து அவர்கள் சாட்டையால் அடித்து முள்முடி சூட்டி பல இன்னல்களுக்கு உள்ளாக்கி பிறகு சிலுவை மரம் ஏற்றி அவர் என்ன சொல்கிறார்? ஆனால் கடைசியில் எல்லாம் ஆணியால் அடித்து தொங்க விட்டுட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கின்றார்? தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் அவர்கள் என்ன செய்கிறான்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். இதுவே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அசிங்கமாக கேட்டிருப்போம், பச்சையாக கேட்டிருப்போம். ஆனால் அவருக்கு தெரியும், அவங்க தெரியாமல் ஏன் பண்ணாங்க? காரணம், அவர் இரக்கத்தின் முகமாக இருக்கின்றார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இரக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஏதோ சாதாரணமாக சொல்லிட முடியாது இரக்கம் உடையவர்களாக இருங்கள், அது ரொம்ப கஷ்டம். ஒரு மீது இரக்கம் கொண்டு, குறிப்பாக உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் மீது நீங்கள் இரக்கம் கொள்ள முடியும் என்றால் அது கேள்விக்குறிதான். எனவே நாம் நம்முடைய இறைவன் நமக்கு ஒரு பாடத்தை அல்லது அவர் ஒரு படிப்பினையை விட்டு செல்கின்றார். நான் இரக்கமுடையவனாக இருக்கின்றேன், நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கின்றார். உயிர்த்த இயேசு, இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியிலே வாசித்தோம். உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பல முறை தோன்றி, ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களா? நம்பவில்லை. அவர் எப்படி உயிர்ப்பார், அவர் இறந்து விட்டாரே என்று பல குழப்பங்கள், பல கேள்விகள். ஆனால் அவர் கோபம் கொள்கின்றாரா? ஏண்டா 3 வருஷம் உங்கள் கூட இருந்தேன், நான் இதை தாண்டா சொன்னேன், மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மறிக்கப்படவும் பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழப்படவும் வேண்டும் என்று பல முறை சீடர்கள்கிட்ட சொன்னார். ஆனால் அவங்களுக்கு அதை புரியவில்லை. நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் என்ன பண்ணுவோம்? இறக்கப்படுவோமா, என்ன போட்டு கும்பிடுவோமா? டீச்சர்ஸ், நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. அவர்களிடத்திலே நம்முடைய இரக்க குணம் எவ்வாறு வெளிப்படுகின்றது? வீட்டில் தன்னுடைய கணவன் மீது அல்லது மனைவி மீது உங்களுடைய இரக்க குணம் எவ்வாறு வெளிப்படுகின்றது? எனவே நாம் இரக்கம் நிறைந்தவர்களாக வாழ முற்படுவோம். நம்முடைய இந்திய தேசத்திலே பசுவின் பெயரால், மாட்டின் பெயரால் எத்தனை வன்முறை நடந்திருக்கிறது. மாடு முக்கியமா, மனுஷன் முக்கியமா அப்படின்னா எது முக்கியம்? மாடு தான் முக்கியமா? மனுஷன்தான் முக்கியம். ஆனால் மாட்டிற்கு காட்டுகின்ற இரக்கம் கூட மனிதர்களுக்கு காட்டுவதில்லை. எத்தனை கொலைகள், எத்தனை வன்முறைகள், பெண்களுக்கு எதிராக எத்தனை வன்முறைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிராக எத்தனை வன்முறைகள். காரணம், நாம் இரக்கமற்றவர்களாக மாறி மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஒரு நீதிமான் என்கின்ற ஒருவர், அவர் பேரே நீதிமான் அல்லது பக்திமான் வச்சுக்கொள்ளும், பக்திமான். அவர் தினமும் ஆலயத்திற்கு செல்வார். நல்ல ஒரு கத்தோலிக்கர். அவர் பாவ சங்கீதத்தை மேற்கொள்வார், ஆராதனைகளில் பங்கேற்பார், தினமும் குடும்ப ஜெபம் ஜெபிப்பார். ஒரே ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்க அவரால் வர முடியல. அவருக்கு ரொம்ப மன கஷ்டம். அதை நினச்சி
அதிக நேரம் பாவ சங்கீர்த்தனம் செய்வார். ஒரு நாள் அவர் இறந்து விடுகின்றார். அவர் சொர்க்கத்துக்கு தான் போகிறார். சொர்க்கத்துக்கு போயிட்டு பேதுருவிடம், பேதுருவே, நான் ஒரே ஒரு நாள் மட்டும் திருப்பலிக்கு போல, கடவுள் கோச்சிக்கிட்டாரா அப்படின்னு கேட்கின்ற பொழுது பேதுரு சொல்கின்றார், நீ அந்த ஒரு நாள் திருப்பலிக்கு போல, அதனால்தான் சொர்க்கத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ல. ஒரே ஷாக், என்னது அந்த ஒரு நாள் அப்படின்னு தெரிஞ்சதான் நான் போயிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. அதாவது அந்த நாளிலே நீ ஒரு மூதாட்டிக்கு உதவி செய்தாய். அவர்கள் மயங்கி கீழே விழுந்து நீ அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களை வீடு வரை இட்டு சென்றாய். எனவே அந்த இரக்க செயலுக்காகத்தான் நீ இங்கே இந்த சொர்க்கத்திற்கு உரிமையாளராக மாறியிருக்கின்றாய் என்று கூறுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை தெரேசா இவ்வாறாக கூறுவார், இரக்கத்தானே பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம். நம்ம எல்லாமே இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம், இரக்க செயல்களிலே ஈடுபடுவோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அந்த 7 விதமான அந்த இரக்க செயல்களை சொல்லியிருப்பார்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்களா? நான் சாப்பிடாமல் இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்களா? நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்களா? நான் உடல் நலமற்று இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்களா? என்று இவ்வாறாக இருக்கும். நாம் சிந்திப்போம், நம் வாழ்வில் எவ்வகை இரக்க செயல்களை நாம் செய்கின்றோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல ஒழுங்காக பார்த்துக்கிறோமா? வயதானவர்களை அவர்களோடு பேசுகிறோமா? வயதாயிட்டுல என்ன நினைக்கிறோம், எப்படா இது சாவ போகுது, இடத்த காலி பண்ணால் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் என்கின்ற மனநிலை நிச்சயம் இருக்குது. நான் வந்து பொய்லாம் சொல்ல கதெல்லாம் விடலை. வயதாகி விட்டாலே அல்லது படுக்கையாகி விட்டாலே எப்போ இவங்க இறப்பாங்க, அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரக்கமற்றவர்களாகத்தான் நாம் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த இரக்கத்தை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். எனவே இரக்கமுடையவர்களாக இருப்போம். இரக்கம் நிறைந்த கடவுள் நம் மீதும் இரக்கப்பட்டு நாம் என்னத்தான் பாவம் செஞ்சாலும் நாம் இரக்கம் நிறைந்தவர்களாக இருந்தால் நிச்சயம் நாமும் இரக்கத்தை பெறுவோம், நாமும் மன்னிப்பை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்தவர்களாக வாழ்வோம். இறைவன் நிச்சயம் நம் மீதும் இரக்கம் கொண்டு நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரோ கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நான் தூவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று உரைத்த நம் ஆண்டவர்
இதோ நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடத்திலே ஏறெடுப்போம். நிச்சயம் நமக்கு அவர் பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பங்களுக்கு இறைவனோடு நாம் செவிமெடுப்போம். உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்த நாளிலே இவ்வுலக வாழ்விலிருந்து நிலைவாழ்வுக்கு கடந்து சென்றுள்ள எமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் என்று யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்திய என்றென்றும் வாழ்பவரான இயேசுவின் இரக்கப்பெருக்கினால் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் சேர்ந்து அகமகிழ வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரு மனதவராய் கூடி வந்ததை விவரிக்கும் முதல் வாசகத்திற்கேற்ப தாயாம் திரு அவையானது ஒருமனப்பட்ட திருக்கூட்டமாய் புதிய திருத்தந்தையை தேர்வு செய்ய தூய ஆவியார் துணை புரிய வேண்டுமென்றும் திரு அவை தலைவர்களும் இறை மக்களும் ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கிற மனநிலையோடு பயணிக்க அருள் தர வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறை இரக்க பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளில் உமது பேர் இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றும் தொடக்க கால திரு அவையை வளர்த்தெடுத்து உறுதிப்படுத்த நீராற்றிய அரும் அடையாளங்களும் அருள் செயல்களும் இன்றைக்கும் தொடர வேண்டும் என்றும் புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்கிற திருப்பாடல் வரிகளை நாங்கள் எந்நாளும் பறைசாற்றுகின்ற வண்ணம் எங்கள் வாழ்வின் குறைகள், நோய்கள், பிணிகள், பிணக்குகள், வறுமை, வாட்டம் அனைத்தும் நீங்க பெற்றவர்களாய் உயிர்த்த ஆண்டவரின் உன்னத வழிநடத்துதலில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கிற உம் அழைப்பினை ஏற்று நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற அறிக்கை செய்து தோமாவை போல இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் நம்பிக்கையில் உறுதி பெற வேண்டுமென்று உமது உயிர்ப்பின் கொடையை அமைதியினை எங்கள் வீடும் நாடும் நாங்கள் வாழ்கிற இவ்வுலகும் அனுபவிக்க வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, தங்கள் பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக கல்லூரிகளில் இடம் தேடி அலையும் எம் இளையோர் சிறந்த வழிகாட்டுகளின் மூலமாக தாங்கள் விரும்பும் கல்வியினை பெற்று பெற்றோருக்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் உவந்தவர்களாக திகழ்ந்திட தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அளித்திட வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சிறிது நேரம் நம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளுக்காக இதோ இரக்கம் நிறைந்த இறைவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். சிறப்பான விதமாக இதோ நாம் இரக்கம் உள்ளவர்களாகவும் இறைவனுடைய இரக்கத்தை நாம் அனுபவித்தவர்களாகவும் நம்முடைய வாழ்நாளில் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக நாம் மாற இன்றைய நாளிலே அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த மன்றாட்டை எல்லாம் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை
உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோவில் நானாக மாற்றிடுவாய். உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறங்குகிறேன் இறங்கிடுவாய். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறங்குகிறேன் இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிற்கு பெற்ற நாங்கள் என்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்ள தகுதி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்நாட்களிலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எம் திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் உம் அடியாரின் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய இரக்கத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இதயம் போருமே. வருகு தீவா வருகவி வாழ்வை எமக்கு தருகவி. வருகு தீவா வருகவி வாழ்வை எமக்கு தருகவி. பொன்னிலேற்றம் வாழவே உமது அருளை பொழியவே. பொன்னிலேற்றம் வாழவே உமது அருளை பொழியவே. வா விரைந்து வா என்னில் வா எழுந்து வா. வா விரைந்து வா என்னில் வா எழுந்து வா. என் தேவனே இறைவனே என் இனிய நேசனே என் அன்பனே நண்பனே இதயம் போருமே. என் தேவனே இறைவனே என் இனிய நேசனே என் அன்பனே நண்பனே இதயம் போருமே. நற்கருணைக்கு பிற்ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவு தருளும். கிறிஸ்துவின் விழாவை நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதே. தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்கால உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். யூபிலி ஆண்டு ஜெபம். எங்கள் விண்ணகத் தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்கள் இதயங்களில் தூண்டுவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் உமது படைப்புகளும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணகத்தின் செல்வங்கள் காண ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்பில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. சிலுவை வழி மகிமை பெற்ற இயேசுவே, என் வாழ்வில் நம்பிக்கையாக என்றும் இருப்பாராக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமண அறிவிப்பு. நமது மறைமாவட்டம் நமது பங்கு தந்தை திருவாளர் ஜார்ஜ் விக்டர் சகாயராஜ், தாய் திருமதி மௌரின் ரோச் சாந்தி இவர்களின் மகள் செல்வி மரிய ஜாய்ஸுக்கும், செங்கல்பட்டு மறைமாவட்டம் பல்லாவரம் பங்கில் வசிக்கும் தந்தை திருவாளர் எஸ் செல்வராஜ், தாய் திருமதி எஸ் சகாயா மேரி இவர்களின் மகன் செல்வன் எஸ் பிரான்சிஸ் கெனடிக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது மூன்றாவது அறிவிப்பு. நமது மறைமாவட்டம் நமது பங்கு தந்தை திருவாளர் கே அந்தோனி தாஸ், தாய் திருமதி மஞ்சுளா மார்கரெட் இவர்களின் மகன் செல்வன் அருள் விக்னேஷுக்கும், சென்னை மயிலை உயர் மறைமாவட்டம் நுங்கம்பாக்கம் பங்கில் வசிக்கும் தந்தை திருவாளர் ஸ்டீவன் தேவநேசன், தாய் திருமதி கிரேசி காஞ்சனா இவர்களின் மகள் செல்வி மாலதி மார்கரெட்டுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது அறிவிப்பு. நமது மறைமாவட்டம் நமது பங்கு தந்தை திருவாளர் சி வில்சன், தாய் திருமதி சி டெய்சி இவர்களின் மகள் செல்வி WI ஆர்த்திக்கும், மார்த்தாண்டம் மறைமாவட்டம் கீரத்தூர் பங்கில் வசிக்கும் தந்தை திருவாளர் சேவியர், தாய் திருமதி சாந்திராஜ் இவர்களின்
மகன் செல்வன் அபின் ராய்க்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது இரண்டாவது அறிவிப்பு. நமது மறைமாவட்டம் நமது பங்கு தந்தை திருவாளர் TM வின்சென்ட் லியோ, தாய் திருமதி புஷ்பா லியோ இவர்களின் மகள் செல்வி லாரா லியோவுக்கும், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் பட்டாபிராம் பங்கில் வசிக்கும் தந்தை திருவாளர் SR ஜோசப் ராஜன், தாய் திருமதி ஜாக்லின் இவர்களின் மகன் செல்வன் டெனிஷ் ரிச்சர்டுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது மறைமாவட்டம் நமது பங்கு தந்தை திருவாளர் A டேனியல், தாய் திருமதி D ரேவதி இவர்களின் மகள் செல்வி சுஷ்மிதாவுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பெருங்குளத்தூர் பங்கில் வசிக்கும் தந்தை திருவாளர் M எலைஜா, தாய் திருமதி M எஸ்தர் இவர்களின் மகன் செல்வன் E எடிசன் பிராங்குக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது முதல் அறிவிப்பு. அன்பு சகோதர சகோதரிகளே, இத்திருமணங்களில் ஏதாவது விக்கனம் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இயேசுவில் பிரியமானவர்களே, ஞாயிறு அறிவிப்புகள். இன்று 27/4/2025 பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை நம் தாய் திருவியோடு சிறப்பிக்கின்றோம். இன்று இறை இரக்கத்தின் ஞாயிறையும் நாம் கொண்டாடுகின்றோம். பாஸ்கா கால வீடுகள் மந்திரிப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும், வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று உபகார அன்னை ஆலயத்தில் ஞாயிறு திருப்பலி முடிந்தவுடன் திருவிழா கூட்டம் நடைபெறும். மே மாதம் 22, 23, 24 தேதிகளில் நடைபெறும் ஆலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு கலந்து ஆலோசிக்கப்படுகிறது. பொறுப்பாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தவக்கால உண்டியல்களை சாட்சிய குடும்ப பொறுப்பாளர்களிடம் விரைவில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது பங்கில் கோடை விடுமுறை விவிலிய வகுப்புகள் வருகின்ற 5/5/2025 திங்கள் முதல் 9/5/2025 வெள்ளி வரை மேரியன் பள்ளி வளாகத்தில் நடைபெறும். தினமும் 9 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை பிள்ளைகளுக்கான சிறப்பு வகுப்புகள் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். இறுதி நாட்களில் பிள்ளைகளுக்கு உணவு மற்றும் பரிசுகள் வழங்கப்படும். மே மாதம் அன்னையின் வணக்க மாதத்தை நாம் துவங்குகின்றோம். மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி லூர்து அன்னை கெபியில் நடைபெறும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆங்கிலத்திலும் மற்ற நாட்களில் தமிழிலும் நடைபெறும். இதற்கான அட்டவணை நம் அன்பு கயிற்றில் இருக்கின்றது. அதை பார்த்து சாட்சிய குடும்ப தலைவர்கள் தங்களுக்கு குறிக்கப்பட்ட நாட்களில் முன் தயாரிப்புடன் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2/5/2025 மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆங்கிலத்திலும் 11 மணிக்கு தமிழிலும் திருப்பலி மற்றும் நோயாளிகளுக்கான சிறப்பு மந்திரிப்பு நடைபெறும். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, நற்செய்தி பகிர்வு, நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் ஜெபம், திருப்பலி, திரு அன்னை பூசுதல் மற்றும் திரு இருதய ஆண்டவரின் தேர்பவனி நடைபெறும். 3/5/2025 மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, நற்செய்தி பகிர்வு, நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் ஜெபம், திருப்பலி, திரு அன்னை பூசுதல் மற்றும் அன்னையின் திருத்தேர்பவனி நடைபெறும். 3/5/2025 மாதத்தின் முதல் சனிக்கிழமை உபகார அன்னை ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி மற்றும் அன்னையின் திருத்தேர்பவனி நடைபெறும். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஆசீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆதலால் அதன் ஆற்றல் எங்கள் உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சென்று பலன் தருவீர், நானிலம் சென்று பலன் தருவீர், நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி தந்திட நீங்களின் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள் நீங்களின் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். இறந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் நம் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பத்ரிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.